கச்சதீவு விவகாரம் தமிழக அரசியலில் பேசுபொருள் அல்ல என்பதற்கான முற்றுப்புள்ளியாக அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் விஜயம் அமைந்திருக்கின்றது. இந்த கட்சிசார பொருளாக கடந்த தேர்தலில் கொண்டு வந்திருந்தார்கள். திமுக தான் கச்சதீவை தாரை பார்த்து கொடுத்தது என்று. ஆனால் கருணாநிதியும் இல்லாத அல்லது இலங்கை விவகாரத்தில் முன்னர் இருந்த அக்கறை இல்லாத ஒரு காலமாக இது கருதப்படுவதால் அந்த பிரச்சாரம் அவர்களுக்கு வெற்றியளிக்கவில்லை. விஜய்க்கு கூட தெரிந்திருக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், கச்சதீவு என்பது மீள கையளிப்பது என்பது கனவு. அது நடைபெறாத விடயம். இருந்த பொழுதிலும் தங்களுடைய வாக்குகளுக்கான இவ்வாறான கோரிக்கைகளை விடுக்கின்ற பொழுதும் முதற் தடவையாக இலங்கையின் ஜனாதிபதியாக இருப்பவரே அந்த தீவுக்கு சென்று அங்கே இருந்து ஒரு அறிவிப்பை விடுப்பது என்பது இந்த விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டதாக நாங்கள் கருத வேண்டும். முழுமனதாக தனது பணியாக அரசியலை ஏற்றுக்கொண்டு திரைப்படத்துறையில் இருந்து விலகி வருகின்றார். இது மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தளம். ஏனென்று சொன்னால், இவரிடம் இருக்கின்ற நேரம் என்பதுதான் அங்கே காலத்தின் பெறுமதி. இவர் அந்த தனது நேரத்தை எவ்வாறு பயன்படுத்தி எவ்வாறு மக்களை அணுகுவார், எவ்வாறு மக்களுடன் தனது கருத்தியலை பகிர்வார் மற்றும் இவருடைய திட்டங்கள் எவ்வாறு இருக்க போகின்றன போன்ற பல விடயங்களும் இந்த விவகாரத்தில் கனதியான ஒரு மாற்றத்தை கொண்டு வர அல்லது இதன் விளைவுகளை பிரதிபலிக்கக்கூடிய தன்மையை கொண்டு வர, அந்த கச்சதீவை இராணுவ மையமாக இலங்கை ஆக்கமாக இருந்தால்தான் இந்தியாவுக்கு தலையிடி. தங்களுடைய கடற்படை முகாமை அங்கே போடுமாக இருந்தால் இராணுவ தொடர்பாளர்களுக்கான பரிவர்த்தனை நிலையமாக அது மாற்றமடைகின்ற பொழுது இந்தியாவினுடைய எல்லையில் நடைபெறுகின்ற விடயங்களை கூட கிரகித்து கேட்கக்கூடிய தன்மையுடைய இராணுவ கருவிகள் எல்லாம் அங்கே நகர்த்தப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதை விடுத்து ஒரு பொருளாதார விருத்தி என்கின்ற பேரில் தன்னும் உல்லாச மையமாக மாறுகின்ற பொழுது அது பொதுமக்கள் பாவனைக்கான இடமாகவும் பொதுமக்களின் பாவனைக்குரிய கருவிகளை கொண்ட இடமாகவும் மாத்திரமே இருக்கும். இதை இந்தியா எப்பொழுதும் விரும்பும். என்று சொன்னால், தன்னை பொறுத்தவரையில் அதற்கு இன்னொரு தலையீடு தேவையில்லை என்பதுதான் இந்தியாவின் நிலைப்பாடு. அந்த நிலையில் இந்தியா நிச்சயமாக இந்த விவகாரத்திற்கு ஆதரவு வழங்கும். என்று சொன்னால், கச்சதீவு என்பது இராணுவமயப்படுத்தப்படாமல் ஒரு உல்லாச புரியாக மாறுகின்றது. இதனால் இந்தியாவுக்கு பாதிப்பு என்பது அறவே இல்லை. அதுதான் உண்மை. சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாங்கள் விஜயனுடைய அரசியல் பிரவேசத்தை அடுத்து இப்பொழுது பிரச்சார பணிகள் முன்னெடுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அண்மையில் மதுரையில் மாநாட்டை நடத்தியிருந்தார். அதில் பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். அதே நேரத்தில் பிரதமர் மோடி தொடர்பாகவும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்பாகவும் அவர் விழிப்பு என்பது பொருத்தமற்ற ஒரு அரசியல் பிரவேசம் என்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் இலங்கை விவகாரங்களில் தலையிட்டதாக விஜய் மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. குறிப்பாக கச்சதீவு மீட்பு தொடர்பாக அவர் கூறிய கருத்துக்களுக்கு இரண்டு தரப்பிலிருந்தும் இந்திய தரப்பிலிருந்தும் இலங்கை தரப்பிலிருந்தும் எதிர்வினை ஆற்றப்பட்டதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் அவருடைய பிரச்சார பணி ஆரம்பமாகின்றது. குறிப்பாக வார இறுதி நாட்களை மையப்படுத்தித்தான் டிசம்பர் வரையில் அவருடைய பிரச்சார பணிகள் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது பிரச்சாரம் இந்த வார இறுதியில் நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய நிகழ்ச்சி நிரல் வெளியாகி இருக்கின்றது. வார இறுதி நாட்களில் மையப்படுத்தி தமிழகத்தில் இந்த பிரச்சார பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. குறிப்பாக ஈழத்தமிழ் பெண்ணை மணமுடித்ததை அடுத்தும் அதே நேரத்தில் திரையுலகில் கூடுதலான ரசிகர்களை ஈழத்தமிழர்கள் மத்தியிலும் வைத்திருக்கின்ற விஜய் ஈழத்தமிழர்களுடைய விடயங்களை பேசுவதன் ஊடாக தமிழக அரசியலில் இடம் பிடிக்க முடியுமா என்ற கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தை கையில் எடுத்து தன்னுடைய அரசியல் நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் விஜயனுடைய வருகை தமிழ் தேசியம் தொடர்பாக குறிப்பாக பல விடயங்களை செய்து வருகின்ற நாம் தமிழர் கட்சிக்கு எவ்வாறான விளைவுகளை ஏற்படுத்தும் போன்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பப்படுகின்றன. அதே நேரத்தில் விஜய் எந்த கட்சியோடு கூட்டு சேர்வார் என்ற கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் விஜயினுடைய இந்த வெற்றி வாய்ப்பு என்பது தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய சக்தியாக அவரை வளர்த்தெடுக்குமா, அதற்கான பலம் அவரிடம் இருக்கின்றதா என்ற கேள்விகளும் முன்வைக்கப்படுகின்றன. இதே நேரத்தில் திமுக கட்சியும் தொடர்ந்து தன்னுடைய வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கும் முகமாக பல திட்டங்களை முன்வைத்து செயற்படுத்தி வருகின்றது. குறிப்பாக தேர்தல் வியூக
வியூகம் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. மறுபுறத்தில் அதிமுகவை ஒன்றிணைக்க பல்வேறு தரப்பினரும் முயன்று வருகின்றார்கள். கூடுதலான சந்திப்புகள் பாஜகவோடு மேற்கொள்ளப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதிமுகவினுடைய பலவீனம் எந்தெந்த கட்சிகளுக்கு வாய்ப்பை ஏற்படுத்த போகின்றது என்ற முனைப்புகளும் இப்பொழுது பேச ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வகையில் நாங்கள் தமிழக அரசியலுடைய நிலவரம் தொடர்பாக இன்று காலை வேளையில் பேச இருக்கின்றோம். சுரேஷ் தர்மாவை இப்பொழுது இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், விஜயனுடைய அரசியல் பிரவேசம் குறித்து நாங்கள் ஏற்கனவே பேசியிருந்த நிலையில் அவருடைய மாநாடு அண்மையில் முடிவிட்டிருக்கின்றது. அதன் பின்னர் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கச்சத்தீவு விடயம் தொடர்பாக அவர் பேசியதை அடுத்து அவர் நேரடியாகவே கச்சத்தீவுக்கு விஜயத்தை மேற்கொண்டு கச்சத்தீவை யாருக்கும் தாரை வார்த்து கொடுக்க முடியாது, அது தங்களுடைய இறையாண்மை என்ற ஒரு விடயத்தை ஆணித்தரமாக கச்சத்தீவில் வைத்தே சொல்லியிருக்கின்றார். ஏற்கனவே இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவு அதிகமாகிக் கொண்டிருக்கின்ற நிலையில் விஜய் போன்றோரின் இந்த அரசியல் வருகையில் எழுப்பப்பட்டிருக்கின்ற கேள்விக்கான இந்த பதிலாக அனுரகுமார திசாநாயக்கனுடைய விஜயத்தை பார்க்கலாமா? அதே நேரத்தில் இந்த பிரச்சார பணிகள் என்பது விஜயனுடைய வெற்றி வாய்ப்புக்கு உதவக்கூடிய பிரச்சார உத்தியோக நீங்கள் பார்க்கின்றீர்களா? ஏனென்றால் தமிழகத்தில் இதுவரையில் தொடர்ந்து பிரச்சார பணிகளை மேற்கொண்டுதான் கட்சிகள் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தன. வார இறுதி நாள் பிரச்சாரம் என்பது தமிழக அரசியலுக்கு ஒரு புதிய விடயமாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று. இதனை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக இந்த முதலாவது விடயமாக நீங்கள் கேட்ட கச்சத்தீவு விவகாரத்தை எடுத்துக்கொண்டால், கச்சத்தீவு விவகாரம் தமிழக அரசியலில் பேசு பொருள் அல்ல என்பதற்கான முற்றுப்புள்ளியாக அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் விஜயம் அமைந்திருக்கின்றது. இந்த கச்சத்தீவு என்பது காலத்திற்கு காலம் பேசு பொருளாக எடுத்தாலும் அது 1970களில் இலங்கை அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்ட பொழுது வெறும் கற்குவியல்கள் என்றுதான் அப்பொழுது இந்திரா காந்தி அந்த தீவை குறிப்பிட்டிருந்தார். அப்பொழுது இடம்பெற்ற ஒரு சம்பவத்தை கடந்த 2024ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி, குறிப்பாக ஜெயசங்கர், அண்ணாமலை, மோடி ஆகிய மூவரும் வெளிக்கொணர முயன்றிருந்தனர். அது என்னவென்று சொன்னால், அந்த கச்சத்தீவு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது அல்லது கச்சத்தீவு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டிருந்த பொழுது அங்கே இந்தியாவின் உள்துறை அமைச்சர் தமிழகத்திற்கு வந்து அப்போது இருந்த கருணாநிதி அவர்களிடம் ஒரு வாக்குறுதியை பெற்றிருந்தார். அதாவது கருணாநிதி அவர்கள் அவருக்கு தெரிவித்திருந்தார், தான் இந்த தமிழர்கள் போராட்டம் நடத்தாமல் பார்த்துக் கொள்வேன் என்று. அதன் காரணமாகத்தான் கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது என்ற விவகாரத்தை இவர்கள் ஹன்சாட் போன்ற அந்த பதிவுகளில் இருந்து தூசு தட்டி எடுத்து அதனை பிரச்சார பொருளாக கடந்த தேர்தலில் கொண்டு வந்திருந்தார்கள். திமுக தான் கச்சத்தீவை தாரை பார்த்து கொடுத்தது என்று. ஆனால் கருணாநிதியும் இல்லாத அல்லது இலங்கை விவகாரத்தில் முன்னர் இருந்த அக்கறை இல்லாத ஒரு காலமாக இது கருதப்படுவதால் அந்த பிரச்சாரம் அவர்களுக்கு வெற்றியளிக்கவில்லை. அதே பிரச்சாரத்தை தற்பொழுது வேறு வகையாக நிச்சயமாக ஒரு நியாயப்பாடான கோரிக்கையாக கூட அவர் கொண்டு வந்திருந்தாலும் விஜய்க்கு கூட தெரிந்திருக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், கச்சத்தீவு என்பது மீள கையளிப்பது என்பது கனவு. அது நடைபெறாத விடயம். இருந்த பொழுதிலும் தங்களுடைய வாக்குகளுக்கான இவ்வாறான கோரிக்கைகளை விடுக்கின்ற பொழுதும் முதற் தடவையாக இலங்கையின் ஜனாதிபதியாக இருப்பவரே அந்த தீவுக்கு சென்று அங்கே இருந்து ஒரு அறிவிப்பை விடுப்பது என்பது இந்த விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டதாக நாங்கள் கருத வேண்டும். இனி இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு பேசு பொருளாக அங்கே அந்த தேர்தல்களின் பொழுது கூட இடம்பெறுவது என்பது நடைபெறாது என்று சொன்னால், இது ஒரு நாட்டால் இன்னொரு நாட்டிற்கு கொடுக்கப்பட்ட ஒரு தீவு. இலங்கைக்கு அது மிகவும் அண்மையாக இருக்கின்றது. இது உண்மையிலேயே ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒரு செட்டியாருக்கு சொந்தமானதாக முன்னர் காலத்தில் இருந்த பொழுதும் பிரித்தானியர்களின் வருகைக்கு பின்னர் அது இலங்கையுடனான உறவுக்கான ஒரு தொடுகை பாலமாக நெடுந்தீவிற்கு மிக அண்மையாக உள்ள ஒரு இடம். அல்லது 22 கிலோமீட்டர் என்று நினைக்கிறேன், சரியாக தெரியவில்லை. இருந்த பொழுதிலும் அந்த பேச்சுக்கு இப்பொழுது முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றார்கள். மற்ற இரண்டாவது விடயம், நீங்கள் குறிப்பிட்ட இந்த தேர்தல் பிரச்சாரம் என்பது இது ஒரு புது வழி. குறிப்பாக வார இறுதி நாட்களில் மக்களை அணுகுவது என்பது இலகு. அவருடைய திட்டம் என்பது எவ்வாறு வெற்றி பெறும் என்பதற்கான முத்தாய்ப்பாக இந்த பிரச்சாரம் அமையும் என்று சொன்னால், முதல் இருந்த ஒரு கேள்வி, இவர் சினிமாவில் இடம்பெற்றது போன்றே தனது பிரச்சாரங்களை மேற்கொள்வதாக இருந்தால் மக்களை சந்திக்காத ஒரு பிரச்சாரத்தில் இவரால் அந்த 3வது 4வது நிலைக்கு வரக்கூடிய அளவிற்கு கூட வாக்குகளை பெற முடியும்
முடியாது என்று. இவருக்கு உள்ள இப்பொழுது போட்டி என்னவென்றால் 3வது அல்லது 4வது இடத்தை பெறுவது என்பதுதான். உடனடியாக அவரது பிரச்சாரங்களின் மையப் பொருளாக 2026ஆம் ஆண்டு அடுத்த வருடம் நடைபெறப் போகின்ற தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றுவதும், திமுக தான் தங்களுடைய எதிரி, பாரதிய ஜனதா கட்சி தான் மத்தியில் எதிரி போன்ற அதாவது இந்த மந்திரங்களை அவர் பாவித்தாலும், அவருடைய நிலைப்பாடு அவருக்கு தெரிந்த வகையில் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் ஆசனங்களை பெற முயல்வார்கள். இன்று வரை நீங்கள் ஒரு விடயத்தை எடுத்து பார்க்க வேண்டும். நாம் தமிழர் கட்சி கூட தொடர்ச்சியாக 15 வருடங்களுக்கு மேலாக ஒரு கட்சியாக போட்டியிட்டு பல தேர்தல்களில் போட்டியிட்ட பொழுதும் அவர்களால் ஒரு ஆசனத்தை கூட இன்னமுமே கைப்பற்றப்பட முடியவில்லை. இந்த நிலையில் இவர் கூட அதே பாணியில் தான் செல்கின்றார், அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடப் போவதாக. ஆனால் இங்கே 2-3 வழிவகைகளை அவர் கையாளுகின்றார். முதலாவதாக நாங்கள் அதாவது எதிர்பார்ப்பதற்கு மாறாக மக்களிடையே களமிறங்குகின்ற செயற்பாட்டை ஏற்படுத்துகின்றார். நீங்கள் குறிப்பிட்டது போல செப்டம்பர் 13ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் இறுதி வரையான காலப்பகுதியில். அத்தோடு இரண்டாவதாக இன்னொரு விடயத்தை அவர் தனது மதுரை மகாநாட்டில் பொழுது கூறியிருந்தார். எனக்கு அளிக்கின்ற வாக்காக நினைத்து நீங்கள் அழியுங்கள் என்று. அதாவது தான் திருச்சியில் போட்டியிட்டால் என்ன, மதுரையில் போட்டியிட்டால் என்ன, அதை எந்த தொகுதி என்று பார்க்க வேண்டாம், நீங்கள் அங்கே உள்ள வேட்பாளரை விஜயாக நினைத்து வாக்களியுங்கள் என்று. இது சில வேளைகளில் அவரை இந்த 3வது கட்சியாகவோ அல்லது 4வது பெரிய நிலை கட்சியாகவோ, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் இலகுவாக குறைத்து மதிப்பிட முடியாது. அவர்களை தவிர்த்து அடுத்ததாக நாம் தமிழர் கட்சிக்கும் இவர்களுடைய வெற்றி கழகத்திற்கும் இடையில், அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கும் இடையேயான போட்டி தான் அங்கே மேலோங்கி இருக்கும். 2 கட்சிகளும் வாக்குகளை பிரிப்பதில் இறங்குவார்கள். இதன் பொழுது சில வேளைகளில் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள், இளைஞர்களின் வாக்குகள் கூட விஜய்க்கு திரும்பி செல்லக்கூடிய வழி இருக்கின்றது. இங்கே இந்த விஜயின் பேச்சு என்பது நீங்கள் குறிப்பிட்டது போல அவர் ஒரு திரைப்பட பாணியிலான பேச்சாக அமைந்தாலும் ஏதோ ஒரு இந்த டெலிபிரம்பர், அதாவது பார்த்து வாசிக்கும் இயந்திரங்களையோ அல்லது பத்திரிகைகளை கையில் வைத்து அவர் படிக்கவில்லை. நிச்சயமாக அவரது உளக்கிடக்கை அல்லது முதலே தயாரிக்கப்பட்ட தனது மனதில் உள்ளதை கூறுவதாகவும் அந்த மக்களிடையே அதை இலகுவாக சென்றடையக்கூடியதாகவும் இருக்கின்றது. முதல்வர் மற்றும் இந்திய பிரதமர் ஆகியவர்களை கூட சாதாரணமாக கடந்து செல்கின்ற தொனியில் அவருடைய பேச்சு இருப்பது என்பது ஒரு மாறுபட்ட களத்தை கொண்டு வருகின்றது. சரி, தமிழக அரசியலில் பல்வேறு மாற்றங்களையும் ஊழலுக்கு எதிரானவர் என்ற ஒரு பிரச்சாரத்தையும் மேற்கொண்டு வந்த கமல்ஹாசன் ஒரு திரை பிரபலமாக அறியப்பட்டவர். அவருடைய திரை செல்வாக்கு என்பது அரசியலில் அவருக்கு உதவும் என்று எதிர்பார்க்கப்பட்ட பொழுதிலும் அவருக்கான ஆசனம் கூட கிடைக்காத ஒரு நிலை காணப்பட்டது. வானதி ஸ்ரீனிவாசனிடம் அவர் தோல்வியுற்றிருந்தார். இப்பொழுது திமுகவை விமர்சித்த கமல்ஹாசன் எவ்வாறு திமுகவிலேயே அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கப்பட்டிருக்கிறாரோ அதே போன்ற ஒரு நிலையில் விஜய் செல்லமாட்டார் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? ஏனென்றால் அவர் இப்பொழுது பாஜகவை எதிர்த்து பிரச்சாரம் செய்கின்றார். இருந்த போதிலும் இந்திய அரசியலை பொறுத்தவரையில் எதுவும் நடக்கலாம் என்பதற்கு உதாரணமாக கமல்ஹாசனை எடுத்துக்கொள்ளலாம். எந்த அடிப்படையில் மக்கள் விஜயை அணுகி அவருக்கான வாக்கை அளிப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அதற்கான நாடி பிடிப்பு 2026ஆம் ஆண்டு தேர்தல். இங்கே ஒரு விடயத்தை அவர் செய்கின்றார் என்றால், முழுமனதாக தனது பணியாக அரசியலை ஏற்றுக்கொண்டு திரைப்படத்துறையில் இருந்து விலகி வருகின்றார். இது மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தளம். ஏனென்று சொன்னால் இவரிடம் இருக்கின்ற நேரம் என்பதுதான் அங்கே காலத்தின் பெறுமதி. இவர் அந்த தனது நேரத்தை எவ்வாறு பயன்படுத்தி எவ்வாறு மக்களை அணுகுவார், எவ்வாறு மக்களுடன் தனது கருத்தியலை பகிர்வார், மற்றும் இவருடைய திட்டங்கள் எவ்வாறு இருக்க போகின்றன போன்ற பல விடயங்களும் இந்த விவகாரத்தில் கனதியான ஒரு மாற்றத்தை கொண்டு வர அல்லது இதன் விளைவுகளை பிரதிபலிக்கக்கூடிய தன்மையை கொண்டு வரும். நாங்கள் குறிப்பிட்டது போன்ற ஒரு விடயம், இவரால் இந்த 236 தொகுதிகளிலும் வெல்ல முடியுமா என்று கேட்டால் அதற்கான சாத்தியக்கூறு அறவே இல்லை. ஒரு தொகுதியில் வெல்லக்கூடுமா என்று சாத்தியக்கூறு இருக்குமா என்றால் சில வேளைகளில் அவ்வாறு இருக்கலாம். சில தொகுதிகள் கூட சில வேளைகளில் மாறலாம். இவருடைய இந்த பிரச்சார பணிகள் எவ்வாறு இருக்கின்றன எல்லாமே புதிது. அதாவது கட்சி புதிது, அங்கே உள்ள பணியாளர்கள் புதிது, இவர்களுடைய கொள்கைகள் புதிது மற்றும் மக்களால் இதுவரை பரிசீலிக்கப்படாத ஒரு களம். இங்கே ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும்.
கூட்டு என்கிற நீங்கள் கேட்டிருந்தீர்கள், அதாவது கூட்டு என்கின்ற ரீதியில் இவர்களை பொறுத்தவரையில் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகளைத்தான் மையப்படுத்துகின்றார். அதாவது எம்ஜி ராமச்சந்திரன் அல்லது விஜயகாந்த் போன்றவர்களை எல்லாம் அவர் மையப்படுத்தி இருந்தாலும், அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதன் வீழ்ந்து போகின்ற வாக்குகளை கவர்வதற்கான ஒரு ஆணிரையாக தன்னை அல்லது தனது கட்சியை நினைக்கின்றார் என்றுதான் நாங்கள் கருத வேண்டும். சரி, இந்த நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றிணைக்கும் பணியும் அதே நேரத்தில் ஏற்கனவே அவர்களுடைய பங்காளி கட்சியாக தேர்தலில் களமிறங்குகின்ற நிலையிலும் பாஜக அதனை வளம்படுத்தி வருகின்றது. இது எவ்வளவு சவால் மிக்க ஒன்றாக இருக்கும்? சில வேளைகளில் இந்த கூட்டிணைவு என்பது பாஜகவுக்கு சாதகமாகி வந்தால் விஜயனுடைய நிலை என்னவாக இருக்கும்? மாற்று ஏற்பாடுகள் என்று அவர் எதனை மேற்கொள்வார்? மாற்று ஏற்பாடு திராவிடம் சார்ந்து பயணிப்பதாக இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் அவர்கள் கடந்த 2024 ஆண்டு இந்த தேர்தல் உடன்படிக்கைக்கு வி.கே. பன்னீர்செல்வம் மற்றும் தினகரன் ஆகிய இருவரும் இரு தரப்புகளாக இருக்கின்ற பொழுதும் இருவருடனும் வந்திருந்த பொழுதும் அவர்களால் வெற்றியை பெற முடியாத ஒரு சந்தர்ப்பத்தை அடைவதற்கான காரணமாக அண்ணாமலை அவர்கள் எடுத்த முடிவு இருந்திருந்தது. பாரதிய ஜனதா கட்சியை தனிமையாக காட்டுவது அல்லது தனித்துவத்தை காட்டுவது போன்ற செயற்பாடுகள் என்பன மையப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த முறை அவ்வாறு இல்லாமல் மற்ற மாற்று கட்சிகளுக்கான வழிவகைகளும் கொடுக்கப்பட்டு அவர்கள் களமிறக்கப்படுவார்களாக இருந்தால் நிச்சயமாக கனதியான மாற்றத்திற்கு இடம் உண்டு. ஆனால் அந்த மாற்றம் என்பது நிச்சயமாக இந்த வாக்கு வங்கிகளை வைத்து வருமா அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலுள்ள வாக்குகளின் பிரகாரம் வருமா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. இந்த பாரம்பரிய அரசியல் என்பதில் தற்பொழுதும் நிலைத்து போயுள்ள கட்சியாக திராவிட முன்னேற்ற கழக கட்சி இருக்கின்றது. அவர்களுடைய போக்கு என்பது நிச்சயமாக மக்கள் அதற்குரிய ஆதரவு தளம் என்பது இருப்பதால் தான் அவர்களால் இவ்வாறான தொடர் வெற்றிகளை பெறக்கூடியதாக கூட இருந்திருந்தது. இருந்த பொழுதிலும் புதிய வரவுகள் சில வேளைகளில் சிறிய சிறிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம். ஆனால் இந்த ஒரு குறிப்பாக 2026 தேர்தலில் 5% மேற்பட்ட வாக்குகளை விஜய் எடுப்பாராக இருந்தால் ஒட்டுமொத்த தமிழகத்தில் அது நிச்சயமாக அவரை ஒரு பேசு பொருளாக அல்லது கனமானவராக ஒரு மூன்றாம் தரப்பை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறை கூட உருவாக்கும். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டு மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டு தவிர்ந்த இன்னொரு கூட்டாக கூட இந்த மூன்றாம் நிலை தலைமையாக வரலாம் அல்லது இரண்டாம் நிலை கட்சிகள், இந்த இரண்டு கட்சிகளில் ஒன்று கூட விஜயை அரவணைத்து செல்லலாம். அந்த அவருடைய ஆளுமை என்பது நிரூபிக்கப்பட்டால் அதுதான் உண்மையான விடயமாக இருக்கும். இருந்த பொழுதிலும் 2026 தேர்தல் தான் எங்களுக்கு கட்டியம் கூறும். சரி, தமிழ் தேசிய கொள்கையை பொறுத்தவரையில் விஜயனுடைய வாக்கு அதிகரிப்பு என்பது தமிழ் தேசிய கொள்கைக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்குமா அல்லது அது கூறுபடக்கூடிய நாம் தமிழர் கட்சியை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையாக பார்க்கலாமா? ஏனென்றால் அவர் எடுத்திருக்கின்ற கொள்கைகள் பல விடயங்கள் சார்ந்தனாகவும் இருக்கின்றன. தனியே தமிழ் தேசியம் மட்டும் அவருடைய கொள்கையாக இல்லை. இந்த நிலையில் இவருடைய வளர்ச்சி என்பது எப்படி பார்க்கப்பட வேண்டும்? அதாவது இவர் உண்மையிலேயே நேரடியாக சீமானை குறிவைத்து இவர் செயற்படாவிட்டாலும் இருவருக்கும் தெரிந்த உண்மை என்னவென்று சொன்னால் இந்த மூன்றாம் நிலையில் உள்ள தங்களுடைய வாக்குகள் என்பன பிளவுபடக்கூடிய சந்தர்ப்பத்தை இளைஞர் கவர்ச்சி அல்லது கவர்ச்சி அரசியலில் ஈடுபடுகின்ற இளைஞர்களிடையே ஏற்படுத்தும். அது சில வேளைகளில் நிச்சயமாக சீமானுக்கு பாதிப்பாக அமையும். அவருடைய கோரிக்கை என்பது தமிழ் தேசியம் சார்ந்த அல்லது தமிழ் விழுமியம் சார்ந்த நேர்பார்வையாக இருப்பதும் விஜய் அவர்கள் அவ்வாறு நேரடியாக தன்னை அடையாளப்படுத்தாவிட்டாலும் ஏறக்குறைய அரைவாசிக்கு மேலான வீதம் தான் அந்த வீதத்திலே பயணிப்பது போன்ற ஒரு பிரதிமையை ஏற்படுத்துவதாலும் அது ஏற்படுகின்றது. இருந்த பொழுதிலும் அவர் நேரடியாக களத்திற்கு சென்று மக்களிடையே பழகுகின்ற பொழுது அங்கே வெளிப்படக்கூடிய தன்மை என்பதும் அவர் அவ்வாறு சென்ற பிறகு ஏற்படுத்தப்பட போகின்ற கருத்து கணிப்புகளில் மக்களின் பிரதிபலிப்புகள் எவ்வாறு இருக்கப் போகின்றன என்பதுதான் இதனை எங்களுக்கு தெரிவிக்கும். என்று சொன்னால் இங்கே இந்த இளைஞர் கவர்ச்சி மைய அரசியல் என்பதுதான் நாங்கள் தமிழ் தேசியத்தை பொறுத்தவரையில் இப்பொழுது பார்க்க வேண்டிய நிலையாக உள்ளது.
கச்சதீவு விவகாரத்தை மீண்டும் எடுத்துக்கொண்டால் இப்பொழுது அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இலங்கை ஜனாதிபதி நேரடியாக அங்கே சென்று அதனை ஒரு சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவதான ஒரு செய்தியையும் வெளியிட்டிருக்கின்றார். அவ்வாறு அது ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாக மாறுகின்ற தருவாயில் கூடுதலாக இப்பொழுது இந்தியாவில் இருந்து பல்வேறு சுற்றுலா பயணிகளும் இலங்கை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள். இலங்கையினுடைய பொருளாதாரத்துக்கு வலுச்சேர்ப்பவர்களாக இந்தியர்களும் கூடுதலான கணிசமான பங்களிப்பை வழங்குகிறார்கள். இந்த நிலையை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? ஏனென்றால் இந்த விஜய் விடுத்த கோரிக்கைக்கு மத்திய அரசு சார்பாக எந்தவித தகவலும் வெளியிடப்படவில்லை. அதே நேரத்தில் இலங்கை அரசு தெரிவித்த கருத்துக்களுக்கும் உறுதியாக மத்திய அரசில் இருந்து எந்தவித பதிலும் வரவில்லை. இவ்வாறான நிலையில் ஒரு சுற்றுலா தலமாக மாற்ற எடுக்கின்ற முயற்சியை என்பது எப்படி பார்க்க வேண்டும்? ஏனென்றால் இலங்கையினுடைய பொருளாதாரத்திற்கு தொடர்ந்து உதவி வருகின்ற நாடாக இந்தியா இருக்கின்ற பொழுது அதில் ஒரு சுற்றுலா தலம் வருவதை இந்தியா விரும்புமா? நிச்சயமாக 100% இந்தியா விரும்பும். இந்தியாவை பொறுத்தவரையில் அதாவது அனுர திசாநாயக்கா நாயக்கா நாடி பிடித்து நகர்கின்றார். அவரை பொறுத்தவரையில் அவருக்கு தெரிந்த ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், அந்த கச்சதீவை இராணுவ மையமாக இலங்கை ஆக்கமாக இருந்தால் தான் இந்தியாவுக்கு தலையிடி. தங்களுடைய கடற்படை முகாமை அங்கே போடுமாக இருந்தால் இராணுவ தொடர்பாளர்களுக்கான பரிவர்த்தனை நிலையமாக அது மாற்றமடைகின்ற பொழுது இந்தியாவினுடைய எல்லையில் நடைபெறுகின்ற விடயங்களை கூட கிரகித்து கேட்கக்கூடிய தன்மையுடைய இராணுவ கருவிகள் எல்லாம் அங்கே நகர்த்தப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதை விடுத்து ஒரு பொருளாதார விருத்தி என்கின்ற பேரில் தன்னும் உல்லாச மையமாக மாறுகின்ற பொழுது அது பொதுமக்கள் பாவனைக்கான இடமாகவும் பொதுமக்களின் பாவனைக்குரிய கருவிகளை கொண்ட இடமாகவும் மாத்திரமே இருக்கும். இதை இந்தியா எப்பொழுதும் விரும்பும். என்று சொன்னால் தன்னை பொறுத்தவரையில் அதற்கு இன்னொரு தலையீடு தேவையில்லை என்பதுதான் இந்தியாவின் நிலைப்பாடு. அந்த நிலையில் இந்தியா நிச்சயமாக இந்த விவகாரத்திற்கு ஆதரவு வழங்கும். என்று சொன்னால் கச்சதீவு என்பது இராணுவமயப்படுத்தப்படாமல் ஒரு உல்லாச புரியாக மாறுகின்றது. இதனால் இந்தியாவிற்கு பாதிப்பு என்பது அறவே இல்லை. அதுதான் உண்மை. நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மீண்டும் நாங்கள் மற்றொரு சந்தர்ப்பத்திலே பேசுவோம். நன்றி ராம். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.